வணக்கம். நான் நான் இந்த உலகின் சமூகத்தால் நான் இயற்கையினால் பரமர் சிருஷ்டிக்க இயற்கையின் சிறப்பம்சங்களை போக்கப்படும் அழகன். நான் அழகன். நான் ஆருணிக்கரிக்க ஒரு வேகன் இருந்தாலும் எனக்கு கொடிய மனுஷன் கசப்பாங்களை வேட்டையாடி அஹிம்சை வழி பின்பற்றுபவைகளை அவர்களை உயர்த்தி இம்சை கங்கு கொண்டிருப்பவனை என் வாய்க்கு இரையாக நான் அவைகளை புசித்தேன். இன்றைக்கு நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிக்கு போ. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு எங்கே சனிங்கிறதுமே பிடிக்காது. எவனாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கமே இதுக்கப்புறம். இன்னைக்கு ஆடி வெள்ளி. இன்னைக்கு 3வது ஆடி வெள்ளி. இன்னைக்கு 3வது ஆடி வெள்ளி என்பதால் நேற்றைய வியாழக்கிழமை, நேற்றைய சந்திராஷ்டமி ஆனது. புனித வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கனவு காக்கவும், குரு பகவானுக்கு அதுவும் குருவி சிக்கர் குரு பகவானுக்கு திருப்பாக பூஜை நடைபெறும். கருக சேவை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் கருக வாகனத்திற்கு கருக பஞ்சமி கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு நிகழ்ந்தது. ஆடி மாதம் 13ஆம் தேதி, ஆடி மாதம் 12ஆம் தேதி விசேஷமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படும் ஆடிப்பூரத்தை இருக்கு. இன்றைக்கு ஆடி வெள்ளி திரை இதோ இப்பொழுது வானில் பிரகாசிக்கிறது. ஆடி அமாவாசை எனது கடந்த வியாழக்கிழமை அங்கு முடிந்தது. ஆடி மாதத்தின் படி 8ஆம் நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. அதன் பிறகு ஆடி 9ஆம் நாள் 2ஆம் ஆடி வெள்ளி. அதிலிருந்து இன்றைக்கு எல்லா அம்மன் ஸ்தலங்களிலும் விசேஷ மாங்கலி பூஜையும் அம்மன் சாமிக்கு தீப ஆராதனைகளும் நடைபெறும். இன்றைக்கான சக்தி வாய்ந்த ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஸ்ரீ ஆதி பராசக்தி போற்றிவோம். இன்றைய வெள்ளிக்கிழமையின் சிறப்பம்சம் ஆனது இன்றைக்கு சந்திராஷ்டமம் படி, இன்றைக்கு ரேவதி. நேற்றைய சந்திராஷ்டமம் படி பூரக்காரி, உக்கிரக்காரி, கடக லக்கணம். ஏனென்றால் ஆணிக்கு பிறகு, ஆணி திருமஞ்சனத்திற்கு பிறகு மிகுந்த கடகத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் நாளைக்கு விசேஷமான நாள். இன்றைக்கு எப்படி அதி விசேஷமான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை, 3ஆம் ஆடி வெள்ளிக்கிழமையும் இப்பொழுதும் மறுநாள் தான் சந்திராஷ்டமத்தில் ரேவதியாக அஷ்டமி திதி. இன்றைக்கு திதி நேற்றைக்கு வியாழக்கிழமையின் படி சப்தமி. நேற்றைய பரிகாரம் கிழக்கு, நேற்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் கைலம். இன்றைக்கு சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இப்பொழுதும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒரே பரிகாரமும் ஒரே சூலமும் கிழமையில் மாற்றி வரும். அதனோடு நான் மிகுதியாக குறிப்பிடவில்லை. இன்றைக்கு பழமொழியானது பிறரை நம்புவதில் செலவழிக்கல் இன்பமுறாது. மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான கர்ம வளர்ச்சிக்கான பழமொழி ஹெல்த் பெனிஃபிஷியல் ஃபேக்ட். நேற்றைக்கு சளி, ஜுரம், கீரை
காணா மூலம் என்ற இலையை பயன்படுத்தவும். இப்போதைக்கு கறி ஜரம் கீரம் முசுமுசுக்கை இலை கீரை அதை அரைக்கு சாராக குடிக்கவும். முசுமுசுக்கை கீரை இன்றைக்கு பழமொழி எனக்கு செலவழிப்பதில் போக்கெடுக்கிறவங்க செலவழிப்பதில் நஷ்டங்களே வரும். ஆகையால் இன்றைக்கான பழமொழி நேரத்தின் கடிகாரம் முதல் 5 நிலைமையை குறிப்பிடத்தக்கது. அதிலே ஒருவனின் நிம்மதி, ஒருவனின் அமைதி, நிம்மதி எல்லாமே மதியில் முடியக்கூடிய 5 தன்மைகள். நிம்மதி, அமைதி. என்ன அங்கே செஞ்சனுக்கு அமைதி, வெகுமதி என்றால் பண செல்வத்தினை குறிக்கும். நிம்மதி, வெகுமதி. சம்மதி என்றால் சமாதானத்தையும் எல்லா உயிரின ஜீவங்களையும், அதாவது இந்த தெக்க மனுஷ கடிதங்களை கவிக்க, மனுஷ பிசாசங்களை கவிக்க மக்கள் எல்லா உயிரினையாகிய பறவைகளும் மிருக ஜீவங்களையும் நலங்களை குறிக்கும். சாந்திமதி. இப்பொழுது வெகுளியாக இராமல் நல்ல துணி கருத்துடன் ஒவ்வொரு நாளை ஊக்குவது நல்லது. நேற்றைக்கு மேஷராசி வரவினை குறிக்கிறது. இன்றைக்கு மேஷராசி வெற்றியினை சுரக்கிறது. நேற்றைக்கு இங்கிலீஷ் மதப்படி 31 ஜூலை 2025. இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்தது. 8ஆம் மாதம் 7ஆம் மாத கருவறையிலிருந்து ஒரு பெரிய நிலா கொண்ட 8ஆம் மாதத்தில் உள்ள சூரியோதயம் 6:56 மணிக்கு உதித்தது. அதன் பிறகு அடக்கி கீரை களி காய்ச்சி பித்த கோளாறுகள் அகல அடக்கி கீரையும் பித்த கோளாறுகள் அகல வாடை பித்தங்கள் நீங்க பூங்கு பற்களை நன்றாக மெங்கு திங்கவும். மனுஷ தீஞ்சிப்பாங்க. ஆதலால் அவைகள் கூச்சமே இல்லாமல் அவைகள் மதியினங்கள், பொய்யன், விபச்சாரன், களவுக்காரன், மதுபானன், அவைகள் பிக்கக்கா போக்குறவங்க, பொலிக்கை வாங்குகிறதுங்க. சனிய மனுஷ கெவகியா அவைகள் மனுஷ குடும்பக்கைகள், மனுஷ கெவகம், மனுஷ ஊனி, மனுஷ சப்பானி,
இவைகளெல்லாம் மனுஷ புஷ்கரதி முக்கியமாக இவைகளெல்லாம் இந்த மனுஷ ரக்க கக்கேரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அகல வேண்டும். சனி பகவான் ஆனவர் ஒரு வாழ்க்கையின் சமமாக ஒருவருக்கு கால நிர்ணயிப்பை பிரம்மா படைக்க இருக்கிறார். பிரம்மா ஸ்ரீ விநாயகர் எழுதும்படி பிரம்மா படைப்புகள் அங்கிருந்தே கலை விதியை ஒன்று மாற்ற முடியாது. திக்கக்கோளாறுகள் அகல வெறும் இஞ்சி பங்குகளை அரைத்து மென்னவும். அதன் பிறகு இன்றைக்கு ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமையாக உள்ளதால் சப்த சக்தி துர்க்கை அம்மன் திருவாரூர் இங்கே சரிசமமாக பாடி இன்னொரு பாடி ஒருவருக்கு 7 நாளே உள்ளது. இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு திரை முழுமையடையும். அப்பொழுது பௌர்ணமியாக முழு நிலா குரு பூர்ணிமா ஆடி பௌர்ணமியாக கொண்டாடப்படும். அங்கே ஆடி பௌர்ணமி விசேஷமான ஆடி பௌர்ணமியின் வீடியோவை வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை அங்கு பதிவு செய்ய இருக்கிறேன். அவற்றை மறக்காமல் காணு. உங்களுக்கான சிறப்பு பலங்களாகிய சக்தி வாய்ந்த அம்மன் பாடல்களை இந்த வீடியோவின் கடைசி பதிவில் வாசிக்கிறேன். உடல் நலமும் ஆரோக்கியமும் பிறனை மதிக்கலும் அப்பொழுதுதான் இரத்தத்தின் ஆழ வேர்களிலிருந்து பற்கடிப்புகளிலிருந்து தோன்றும் முளைக்கும். அறுவடை காலத்திற்கு இன்னும் சரியாக ஒரு நாளை உள்ளது. ஆடிப்பூரம் என்றால் ஆடிப்பூரம் பண்டிகை கடந்த திங்கட்கிழமை எல்லா அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன்களுக்கு அம்மன் வசிக்கும் திருவேற்காடு கொல்லூர், அவரின் ஊர் கொல்லூர், அவரின் காடு திருவேற்காடு. அம்மன் வசிக்கும் எல்லா சக்தி வாய்ந்த மருத்துவம் சக்தி யாரையும் சரி, மேல்மலையும் அங்காள பரமேஸ்வரி சக்தியாக இருந்தாலும் சரி, என் குலத்தை காக்க வந்த குண்டாலம்மன் திருவீதியம்மன், திருவீதிகளில் உலாவும் திருவீதியம்மன், எல்லா அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன்களுக்கும், எல்லா அன்னைகளுக்கும், மாதாவிற்கும், எல்லா தாய்களுக்கும், தாய் மூலமாக வந்த தெய்வங்களுக்கும் மதிப்பு மரியாதை செலுத்துவது என் உடமை செலுத்துகிறது. இன்றைக்கு அடுத்த நாள் ஆடி 18, எப்பொழுதும் ஆடி 18ஆம் தேதி தான் ஆடி பெருக்கு நடைபெறும். ஆடிப்புறத்திலிருந்து 6ஆம் நாள், எப்பொழுதும் 6ஆம் நாள் 18ஆம் நாளாக ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்றால் ஆடிப்புறம் என்ற எல்லா சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலும் மஞ்சள் காப்பு சாத்தி அம்மன் அவர்களுக்கான கம்மனாக இருந்தாலும் சரி, இளையம்மனாக காட்சி கண்டாலும் சரி, எல்லா நாகக்கம்மன் புக்குகளிலிருந்து ஈஸ்வரனார் கழுத்தின் மீது ராஜ்ய நாகப்பாம்பு காளியம்மன், வீரமா காளி அம்மன், மதுரகாளி, சக்தி காளி, நவகாளி, அங்காளி அம்மா, தட்சிணகாளி, தெற்கே வராகி அம்மன் சுவாமி, பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுதல் நாளைக்கு சிறப்படும். எல்லா அம்மன் கோவில்களிலும் அம்மன் தாயாருக்கு, தேவிக்கு, தேவி கருமாரி அம்மனுக்கு, பெரியபாளை கண்ணனுக்கு மஞ்சள் காப்புகள், 10 புடவைகள், அதுவும் சிவப்பு நிற மாங்கல்யம் தங்கத்தினாலான 22 கேரட் தங்கத்தினாலான மாங்கல்யங்கள் 5 சவரன். வசதி குறைவு இருந்தால் 1 சவரன், வசதியாக இருந்தால் 10 சவரன் வரை செலுக்குகள். அம்மனுக்கு செலுக்குகள் எவ்வளவு கோபம் வாய்ந்த அம்மன் தேவியை, அம்மன் அம்பிகையை, அம்மன் அம்பாளை நாம் சாந்தப்படுத்துகிறேனோ அவ்வளவு குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும், குடும்ப தகராறு கோளாறுகளும் இருக்காது. இப்பொழுது அடுத்த நாள் ஆடிப்பெருக்கு என்றால் ஆடிப்புறத்தில் எல்லா
அம்பிகை ஸ்தலங்களிலும் இரு அம்மன் ஓம் சக்தி பராசக்தி மேல்மலையனூர் மகப்பூர் ஆலயங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள். அவருக்கு வசிக்கும் அங்கத பரமேஸ்வரி அம்மன் என் குல தெய்வத்திற்கு மஞ்சள் நீராகி இருக்கும். அதாவது இளநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், குங்கும சங்கத்தினால் குங்கும சங்கன வேப்பிலை, குங்கும சங்கங்களும் மகாநதிகளாகிய வைகையாக, பவனியாக, கங்கையாக, ஸ்ரீ கங்கையம்மன் குடியிருக்கும் கங்கையாக, யமுனையம்மன் குடியிருக்கும் யமுனையாக, சரஸ்வதி திரிபுவனேஸ்வரியின் கடைசி விஜயதசமி அன்று அதற்கு முந்தைய நாள் வரை சரஸ்வதி தேவி சாந்த ஸ்வரூபிணியாக, பார்வதி தேவி, காந்திமதி அம்மாள், சாரதா தேவி கல்வி மருந்தை, வேதத்தின் மெய்ப்பொருள், கனகவல்லி, சப்த கன்னிகள், துர்க்கை அம்மன், கன்னியார் மங்கையரசி, பிரம்மச்சாரிணி முதலாக பிரம்மச்சாரிணி தேவி, பிரம்மனை வழிபட்டு பிரம்மனுக்கு துணைவியாக வருவார்கள். பிரம்மச்சாரிணி பிரம்மனுக்கு, ஆதிசேஷருக்கு, சிவபெருமானுக்கும் துணைவியாகிய மலைமகளே போற்றி. இரண்டாம் அவதாரமாக சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன், இரண்டாம் முக்கையில் இரண்டாம் நாகப்பாம்பு புக்கிரினில் சைலபுக்கிரி தேவியாக அவதரித்தார். சைலபுக்கிரி என்றால் தேவி என்றால் சைவ சித்தாந்த முறைப்படி சிவபெருமானின் துணைவியரானவர். சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு எந்தவித கோபம் ஒளிவு மறைகளும் இல்லாமல் அவர் ஸ்வரூபமானது திகழ்ந்தது. மூன்றாவதாக சங்கரகாங்கா என்றால் பௌர்ணமி வெண்ணிலவு அன்று, பௌர்ணமி திதி அன்று அவர் அம்மன் ஆனவர், எல்லா அம்மன் தேவியானவர். பாம்பு புக்கினிலிருந்து ஆவேசமாக அங்காரி ஆனந்தமாக ஆதிமாக வைகரி பெருக்கின அங்காரி ஆனந்தம் ஆக மெய் சிறுக்கு குளிர் ஜெகஜெகக்கும் மினுமினுக்கும் கோலினால் ஆக அங்காரி ஆனந்தம் ஆக அங்காரி ஆனந்தமாக. வேப்பிள்ளை சேலை கட்டி ஆக. அப்படியாக சங்கரகாங்கா ஆனவர் சந்திரரின் ஒளி பிரகாசத்தை வெண்ணிலவை தமது உடையாக ஆகையாக கரிக்கப்படி அருள் படைப்பார். அதன் பிறகு கூஷ்மாங்கா நான்காம் அவதாரம். கூஷ்மாங்கா என்றால் நான்காம் பிறவி ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மன். எல்லாவித தீயகுகளை, பொலாப்புகளை, எல்லாவித மாங்கரீகம் கக்குகளை உடைத்து குடும்பத்து செல்வாக்குகளை வாரி குடும்பத்தில் அக்னி தேவதையாக காட்சி தரும் கூஷ்மாங்கா அக்னி தேவதை. ஐகிரி நந்தினி காக்கியாயினி என்றால் ஐகிரி நந்தினி. மகிஷாசுரர் என்ற அசுரனை வதைக்கவே தமது திரிசூலம் தினால் கையில் ஏந்தி சங்கு சக்கரம் அவனது மார்பினில் பாய்ந்து கணசுகளில் அம்புகளை வில்லினால் நாணிக்கு கொடிய அசுரனை வதைக்கல். அப்போதுக்கான தசரா பண்டிகை, நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரத நவராத்திரி, சரவண நவராத்திரி, ஐஸ்வர்ய சௌபாகிய நவராத்திரி. சுபிக்ஷங்கள் கிடைக்கும், சுபுக்திகள் கிடைக்கும், ஆஸ்திகள் கிடைக்கும், நல்ல ஆஸ்திகள் பதவிகள் கிடைக்கும். அஸ்வமேத யாகத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவானவர்
ஜகா தீர்க்கத்தில் நீராக அதாவது வரும் திங்கட்கிழமை சாதாரணமான திங்கட்கிழமை இல்லை. அதையும் இப்பொழுது ஆகிவேறு திருநாளுக்கு குறிப்பிடுகிறேன். வர திங்கட்கிழமையானது ஏகாதசி. இன்றைக்கு அஷ்டமி திதி, நாளைக்கு நவமி, 2ஆம் நாள் சனிக்கிழமை, 3ஆம் நாள் நாளைக்கு சந்திராஷ்டமிக்கு சந்திர கிரகணம் நடைபெறும். உலகமெங்கும் இருள் கொண்டிருக்கும் இருளும் இருக்கிறும் இணைக்கடன் மன்னரும் ஸ்ரீ முருகப்பெருமாளானவர் சூரபத்மநாபனை வரைக்கு உலகினை காத்து நல்லருள் கண்டு தெய்வானையை மணந்து கொண்ட அந்நாளுமே பங்குனி உத்திரமும் வைகாசி விசாகத்தில் அவர் ஆறுமுகமாக காட்சி கண்டுள்ளார். இங்க உலக வேத சாஸ்திரத்தில் உள்ள கரணியில் வையகத்தில் எல்லாவித தீங்குகளையும் தமது எல்லாவித தீங்குகளையும் கரிக்கக்க வேலாயுகத்தினால் பலம் பொருந்திய வேலாயுகம். ஐம்புறங்கள் பஞ்சசக்திகள். ஓம் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மா நமக. நாளைக்கு சரணம் சரணம். ஆடிப்பெருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஊர்களிலும் மயிலாடுதுறை முதலில் முக்கியமாக சிதம்பரம் விக்கிரபாண்டி சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமாள் திருக்கோவிலில் எல்லா சிவலிங்கத்திற்கும் ஆடிப்பெருக்கு ஓம் ஸ்ரீ அங்கு வீட்டிற்கும் ஜெயகுருக்கை நவகுருக்கை அம்மனுக்கும் பலவிதமான அபிஷேகங்கள் நடைபெறும். இளநீர் குங்கும சந்தன அபிஷேகம் ஆதலால் கங்கை யமுனை திரிநேத்திரம் மூவேதங்களின் சக்தி வாய்ந்த அன்னை சொரூபிணியாக திகழும் ஜெயகுருக்கை அம்மன் வீரத்திற்கும் மகா கோபத்திற்கும் ஆக்ரோஷத்தையும் உள்ளடக்கியவர். அவரை தமது 9 சிரசினில் வைக்குள்ள 9 சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் சங்கு, சக்கரம், வில்லு, அம்பு, சூலம், தாமரை, ககாயுகம். தமது ஜெகயுகத்தில் தமது சிரசின் மேல் கங்கையாது எப்படி சிவபெருமாளின் கிரீடத்தில் நிலாவினிலிருந்து அமிர்தகரீஸ்வர சுவாமி அமிர்தமானது பான தீர்த்தமாக அமிர்தமானது பாதேஸ்வரர் ஸ்ரீ பத்மநாபர் வீட்டிற்கும் நாக 7 நாகங்கள் 5 நாகங்கள் உடைய 5 நாகங்கள் அவர் ஞானம் முதல் கலையின் மீது 5 நாகங்கள் கிரீடமாக வைத்திருக்கும். பாலாறு எல்லா நதிகளிலுமிருந்து சங்கமமாகிற கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, கபி, நர்மதா, வைகையாறு, பொல்லனை, பெரும்பாக்கம் எல்லா ஏரிகளிலிருந்து புனித நீரினை கலசங்களில் எடுத்து அம்மன் சாமிக்கு அபிஷேகம் செய்து மலையை வர்ண பகவானின் துணைவியாரை அவரும் சக்தி தான். அங்கு வர்ண சக்தியை ஆழ்ந்த பிரார்த்தனை செய்து இனி வரக்கூடிய சூழலில் எங்கள் வீட்டில் பஞ்சம், பத்னி, கொள்ளை நோய் இருக்கக்கூடாது, மனுஷ கொள்ளை நோய் இருக்கக்கூடாது, மனுஷ பிசாசுகள், மனுஷ கொம்பேரிகள் வரைக்கு அனுதினமும் சக்கரவாக்கத்திலிருந்து
நான் விருப்பக வேண்டும். அப்பொழுது மலையின் கல்மலை அக்னி மலையாக ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி பௌர்ணமி வெண்ணிலவு ஜெகஜெகத்து ஜொலி ஜொலிக்கு அக்னி தேவதையாக சக்க சொரூபிணி அக்னி தேவதைகளும் வர்ண தேவதைகளும் நீர் மூலம் மழையின் மூலம் பெருங்காற்றின் மூலம் மழையின் மூலம் வெப்ப கணிக்கையின் மூலம் விண்மேகங்களிலிருந்து கருமேகங்கள் கூட இடி மின்னல்களில் ஜோராக கலகலவென்று மழை பெய்யும். அங்கே மழைக்கான பூஜை செய்து எப்படி கதிரவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்வார்கள் அதே போல் வர்ண பகவானுக்கு துணைவியாக எல்லா சக்திகளையும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி போற்றியும் எல்லா அம்மனின் திருநாமங்களையும் பூவாடை காரியம்மன் 1000 கண்ணுகையால் எல்லாரையும் மனதில் ஆழ நினைத்து எல்லாவித கோஷங்களிலும் சர்ப்ப காலஹத்தி கோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழிபடவும். இப்பொழுது அம்மன் சாமியின் திருப்பாடல்களை வாசிக்கின்றேன். பூவல்லி அம்மன், நாகவல்லி அம்மன், மருவக்குரோம் சக்தி, மரமாயி கர்மாரி, உறையூர் வெக்காளி, உஜ்ஜயினி மாக்காளி, கொல்லூர் மூகாம்ப, கேதாரம், ஸ்ரீதேவி, மாயவரம், அபயாம்பிகா, மதுரை நகர் மீனாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடவுர் அபிராமி, திரும்பரத்து சிவகாமி, ஸ்ரீங்கரி, சாரதாம்ப, திருவாரூர் கமலாம்பிகா, நாகாம்ப, யோகாம்ப, லலிகாம்ப, ஜெகதாம்ப, பாலம்ப, நீலம்ப, கனகாம்ப, கௌரம்ப, சிவகாளி, நவகாளி, கிரிசூரி, சிவநிதி, ஸ்ரீதேவி, பூதேவி, ஜெயதேவி, மலையரசி, அம்மாயி, பொம்மாயி, அங்பாயி, புறமாயி, பூமாரி, சகலவல்லி, ஏகவல்லி, சகுந்தலா, சமரச திருவருளி, தீனபங்கரே, தீனதயாளரே, பூமாயின் ஏகாயின் வீகாயின் யாகவ இசக்கியம்மா பவானி யாகனி பரவேக்கம்மா திருமகள் மேகவல்லி காயே நீ திருக்குறள் மகரவல்லி பொருட்கொக்கை புவனேஸ்வரி ரங்கநல்லூர் ராஜேஸ்வரி மன்னரியின் மல்லீஸ்வரி மாகேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அர்க்காரி அங்காளி செங்காளி சங்கோஷி மாட மயிலாப்பூர் கற்பகமி மலைக்கோட்டை செண்பகமி செல்லாயி கிருபாயி கனாக்காவா தஞ்சாவூர் வனதுர்கா மாவூர் ஸ்ரீகாரி கைலாச பார்வதி மைசூர் சாமுண்டி வனதை திருமாடி வலிகாக்க வர்மரி உமையம்பாள் தேங்காம்பாள் மலையம்மா வீரம்மா திருவத்தி வடிவுடைய கலாஸ்ரீ ஞானம்பாள் மகராட்சியே அம்மா பாளையக்கம்மா ரணிமலை மிக்கங்கள் முக்குகள் பவானி காரைக்குடியம்மா பொற்புரையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காளி பைரவி காங்கவி திருவாங்கை காவலும் அகிலங்கை ஈஸ்வரி பெருங்காத பேயோக்க மனுஷ பேய்களை அசுரங்களை பொல்லாத அசுரங்களை ஓக்க நீரிங்கு வாரியது கலகலங்க ஜொலிக்க அங்காளி ஆனந்தமாக காதெங்கால் வேக்காது மரமெங்கால் வேப்ப மரம் ஊரெங்கால் கொள்ளூது இவரே தான் என் வீர் அவரே தான் என் வீடு கருவி ஒளிகாரி கருணை வடிவாரி அன்னி ஒருவரி அருளும் குருமாரி தகரி மணியாரி காக்கும் ஒளியாரி வெண்ணிலவு ஒளியாரி எதிரி நலமாறும் தேவி திரிகூலி எங்கு நிறையாரி கங்க பொருளாரி பங்க பவமாரி கால திரையாரி கால திரையாரி காக்கு மறையாரி போக்கும் ஊக்காரி போக்கும் ஊக்காரி பொங்கும் ஊக்காரி போக்கும் விளையாடி சக்தீஸ்வர மாறி சப்தஸ்வர மாறி சக்தி லயமாறி கீக நயமாக வாகும் மாக்காளி அம்பிகை தெரிவங்க நல்ல நேரம் எங்கள் ஆசை தெரிவங்க நம்ம நல்ல யோகம் அம்பிகை தெரிவங்க நல்ல நேரம் எங்கள் ஆசை தெரிவங்க நல்ல யோகம் ராஜ சிக்க யோகம் அமிர்க யோகம் நாங்கள் குடியிருக்க எவ்வித மகதிக்கு கொள்விகளுக்கும் இடமேது சரஸ்வதி தேவியானவர் வேத முதல்வியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் துணைவியானவர் கன செல்வாக்குகள்
விருத்தி பெற செய்யவும் ஜெகநாதஸ்வர மகாரூபம் மகாகாளியானவர் எங்கும் திரியும் மனுஷ பேய் பிசாசங்களை கெக்க மனுஷ சீரஞ்சி போன மனுஷங்களை வதைக்கவும். அப்பொழுது எனக்கு எந்த வித பயம் இருக்கும்? இப்பொழுது அம்மன் சாமி எல்லா அம்மன் சாமி ஆதி 15ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக 3ஆம் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு பாடல்களை வாசிக்கிறேன். கேள். நினைச்சுங்க. ஜோதியாக வந்து யார் நின்றது? ஒளியோடு யார் வந்தது? ஒரு தீப ஜோதியாக ஆதிஸ்வரம் அந்த மாறாத புன்னகையின் பேர்தான் எது? அந்த மாறாத புன்னகையின் பேர்தான் எது? காரமணியோடு யார் வந்தது? ஒரு தீப ஜோதியாக வந்து யார் நின்றது? ஆதாரமாக யார் வந்தது? நல்ல ஆதிசக்தி ரூபம் என்று யார் நின்றது? ஆயிரம் கண்கையார்
சமயம் மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஒளியோடு யார் வந்தது ஒரு தீப ஜோதியாக வந்து யார் நின்றது அம்பை உடுக்கொலி தாயே எனும் குரல் கேட்டால் உடன் ஓடி வருவார் பம்பை இருட்டை ஒளி இருட்டை ஒளி தேவாதி தேவியாம் தேரேறி வருபவள் அம்மா உன் மனமேறி வருவார் மாகாளி பகவதி சாம்பவி பைரவி சடை வீசி சதிராடி வருவாள் பாடலை கேட்டவள் கூடிடும் கூட்டத்தில் நடுவிலே தான் தோன்றி வருவாள் நடுவிலே தான் தோன்றி வருவாள் ஓடி வருகிறாள் ஓடி வருகிறார் ஓம் சக்தி ஓம் நாடி வருகிறாள் நானே தேவி பகனி வருகிறார் ஓடி வருகிறாள் ஆடி வருகிறாள் ஆடி வருகிறாள் நானே தேவி என்கிறாள் உரிமேடை நோக்கியே வந்த அன்னையே நல்ல செய்தி சொல்லு ஆடி வெள்ளிக்கிழமை மாரியம்மா பச்சையம்மா ஏகாத்தம்மா ஏம்புலியம்மா புவனேஸ்வரி ராஜகாரி அம்மா யோகேஸ்வரி